இன்றைக்கு வந்து சிக்கன் ஹார்ட் பிரட்டலோட வந்திருக்கிறேன். இது செய்யறதுக்கு நான் அதில் வந்து சிக்கன் ஹார்ட் எடுத்து வச்சிருக்கேன். சரியா 330 கிராம் இருக்குது. கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் நடுவால வெட்டி எடுப்போம். கொஞ்சம் லைட்டான கொழுப்பு இருக்கு, கொழுப்பு விருப்பம் வெட்டி விடுங்க. பட் நான் அதை விடுறேன் அப்படியே. இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போறேன். இந்த சிக்கன் ஹார்டை வந்து நடுவால வெட்டிட்டு பிரம்பா எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி எடுத்த பிறகு மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதுல வந்து ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை இதுல போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுங்க. நான் 5 பச்சை மிளகா போடுறேன் சின்ன. இதுல வந்து ரம்பை இருக்குது. இப்படி பீஸ்ன்னு சொன்னா நான் ஒரு 7 ரம்பை போடுறேன். 2 காம்பு கருவேப்பிலை. இதில் வந்து 2 உள்ளிப்பல்ல எடுத்து சின்ன வட்டியிருக்கேன். எல்லாட்டிக்கு 8 கிராம் வருது. இதில் வந்து ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து சின்ன வட்டியிருக்கேன். எல்லாட்டிக்கு 6 கிராம் வருது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். 2 நிமிஷம் இதை நாங்கள் வதங்க விடுவோம். இப்போ ஒரு நிமிஷமா இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. இந்த இருக்க மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ இன்னொரு 1 நிமிஷம் டோட்டலியா நான் 2 நிமிஷம் நான் வதக்கி இருக்கிறேன். இப்படி 2 நிமிஷம் வதக்கின பிறகு இந்த இருக்கு நான் வந்து வெட்டி வச்ச சிக்கன் ஹார்ட் இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேர்க்க நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இதில் வந்து டர்மரிக் பவுடர் இருக்குது. மஞ்சள் 1/4 டீஸ்பூன் இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு 5 நிமிஷம் இதை நான் வந்து அவிய விட போடுறேன். நான் இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சோன்னு இருக்குது. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ இன்னொரு 2 நிமிஷம் டோட்டலி 5 நிமிஷம் நான் இதை அவிய விட்டுருக்கிறேன். இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து வறுத்த மிளகு பவுடர் இருக்குது. 1/2 டீஸ்பூன் பிளஸ் 1/4 டீஸ்பூன் இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து வறுத்த சின்ன சீரக பவுடர் இருக்குது. 1/2 டீஸ்பூன் பிளஸ் 1/4 டீஸ்பூன் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லி தண்ணி இருக்கு. இந்த தண்ணியும் இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு நான் 8 இருந்து 10 நிமிஷம் அவியோட போறேன். இடக்கிற ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 3 நிமிஷம் இதுல இருந்து அவிஞ்சோன்னு இருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 7 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ வந்து டோட்டலியா 8 நிமிஷம் இதுல இருந்து அவிஞ்சோன்னு இருக்கு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க. திருப்பி இதை மூடி போட்டு 2 நிமிஷம் அவிய விட போறேன். இப்போ வந்து இன்னொரு 2 நிமிஷம் டோட்டலியா 10 நிமிஷம் நான் இதை மூடி போட்டு அவிய விட்டுருக்கிறேன். இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து தேங்காய் பால் இருக்கு. முதலாம் பால் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாடிக்கு 30 மில்லி தேங்காய் பால் இருக்கு. இந்த தேங்காய் பால் இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு இனி மூடாம இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சோன்னு இருக்குது. மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் இதை நல்லா அவிய விடுவோம். இப்போ இன்னொரு 2 நிமிஷம் டோட்டலா 5 நிமிஷம் விட்டுனா இந்த பால் விட்டா பிறகு மூடாம இப்போ வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு இதுல வந்து இறைச்சி தூள் இருக்குது. வாசத்தூள் நான் ஏற்கனவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கு. மீட் மசாலா பவுடர் இருக்கு. 1/4 டீஸ்பூன் இருக்கு. இப்போ இதை இதுல போடுங்க. இதுக்கு வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சிக்கன் ஹார்ட்ல வந்து மிளகு சீரகம் போட்டு வைக்கிற கறி வந்து செய்து முடிஞ்சது.